ஏன் சிரிச்சீங்க? இது பைத்தியக்காரத்தனமா தெரியல உங்களுக்கு? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமை மாட்டுக்கும் சண்டை போட்டா பைத்தியமா தெரியலையா? அது மாதிரி போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் இங்கே மனிதர்கள் வெட்டி கொண்டு சாகிறார்களே, இந்த பைத்தியங்களை என்ன செய்வது? இந்த பைத்தியங்களை என்ன செய்வது? நீ கடவுளை பார்த்தாயா? நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாயா? நீ பார்க்காத சொர்க்கத்திற்கும் போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் வெட்டி கொண்டு சாகிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான். கடவுளை அறியாத மூடன் தான் மற்றவனை கொலை செய்வான். நன்கு கடவுளை உணர்ந்து விட்ட ஒருவன் இன்னொருவனை கொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனும் கடவுளால் உருவாக்கப்பட்டதால் அவனை கொல்லுவது கடவுளுக்கு துரோகம் என்பதை உண்மையான கடவுள் அறிவை உடையவன் தெரிந்து வைத்திருப்பார். அறிவே இல்லையே, ஒருத்தர் வெட்டுறேங்கிறான், கொல்றேங்கிறான், என்ன பண்றான் பாரு அப்படின்னா வளர்ச்சி இல்லைன்னு பொருள். ஒவ்வொரு மதமும் கடவுளை பச்சையாய் பார்க்கிறது, சிவப்பாய் பார்க்கிறது. நன்கு கழுவி எடுத்தால் அது நிறமற்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். அது நிறமற்றது, அது வடிவமற்றது, அது குணமற்றது, அது உங்கள் கைக்கு அகப்படாதது. வானத்தை நீளம்னு சொல்றீங்க, அறிவுபூர்வமான விஷயமா? வானம் நீளமா? நீங்க போயிட்டே இருப்பீங்க, நீளமே கிடைக்காது. வானம் நீளம் கிடையாது, அது ஒரு மாயா தோற்றம். உங்களுக்கு கடல் நீளமா தெரியுது, நீளமா? கையில தண்ணி அள்ளி பாருங்க, அதுக்கு ஏதாவது ப்ளூ கலர்ல இருக்குதா? இல்ல. அந்த நீலம்ங்கிற நிறத்துல தோன்றினாலும் அது உண்மை அல்ல, மாயை அல்ல, நிறம் கிடையாது. அதுபோல் கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு மதத்தில் ஒரு வகையில் காட்சி அளித்தாலும் அது ஒருபோதும் நிறமற்றது, அது இன்ன மதத்துக்கும் கட்டுப்படாது. நான் சொல்றது எல்லா மதத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நான் ஏதோ ஒரு மதத்துக்கு மட்டும் சொல்றேன்னு பொருள் அல்ல. எல்லா மதவாதிகளும் அடக்கி வாசிக்க வேண்டும். எல்லா மதவாதிகளும் அடக்கி வாசிக்க வேண்டும். என் மதம் மட்டுமே உயர்ந்தது என்று பேசுகிற முட்டாள்தனத்தை நிறுத்துங்கள். உங்கள் எல்லைக்குள் நீங்கள் கண்டறிந்த அறிவு அவ்வளவுதான். அதை மற்ற மதத்தோடு மோத விடாதீர்கள். இந்த நூற்றாண்டில் மதத்தின் பெயரால் சண்டையிட்டால் அதை விட அசிங்கம் உலகத்தில் வேறு இருக்க முடியாது. ஞானம் அடைந்தவர்கள் யாராவது கடவுளின் பெயரால் சண்டையிடுவார்களா? உண்மையான கடவுளை உணர்ந்து விட்ட யாராவது ஒருவன் மதத்தின் பெயரால் சண்டையிடுவானா? அது பைத்தியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை. நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? கேட்கணும். அப்ப இதோட நின்று போயிடுவேன். அது எப்படி உருவாச்சு? ஏன், எதுக்கு, எப்படி? இந்த மாதிரி மாறி 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 கேள்விகளை கேட்க தான் நமக்கு ஒரு விடை, பெரிய ஆழமான ஒரு விடை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கும்.